என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள். நேச இயேசுவே, உம்மால் தொடப்பட்ட சவுல், மது அன்பை இரக்கத்தை ருசித்து பார்த்த சவுல், மது பணியை பல சிரமங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் நடுவே மகிழ்ச்சியுடன் வல்லமையுடன் போதிக்கிறார். லீதியா என்ற பெண் செந்நீர் ஆடை விற்பவள், மனமாறிய பிறகு ஆண்டவரின் அருளை உணர்ந்து அனுபவித்தவள், என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று அழைப்பாள். இறைவனின் அருளும் ஆசியும் தன்னோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது, தன் குடும்பம் முழுவதற்கு வேண்டும். என் வீட்டுக்கு இறை ஆசி வேண்டும் என்று அவள் அழைத்த பொழுது பவுலும் தோழர்களும் அங்கு தங்குகிறார்கள். ஆண்டவரின் பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. எங்கள் நேச இயேசுவே, மது தெய்வீக பிரசன்னம் என்றும் எங்கள் வீட்டில் தங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்கள் இல்லத்தில் கவலைகள், பிரச்சனைகள், நோய் நொடிகள், சண்டைகள், பிளவுகள் என்று பல விதங்களிலே நெருக்கடிகளை நாங்கள் தினமும் சந்திக்கிறோம். உள்மன போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த பய உணர்வுகள். தெய்வமே, இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலே உமது தெய்வீக பிரசன்னம் தான் எங்களை அனுதினமும் வழிநடத்துகிறது, பாதுகாக்கிறது. சோதனைகள், வேதனைகளை தாங்கும் சக்தி எங்களுக்கு கொடுக்கிறது. நீர் எங்கள் குடும்பத்தோடு என்றும் வாழுகிற கடவுள். உம்மை நம்பும் பொழுது, உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எங்களை கைவிடாத என்கிற உணர்வை தருகிறது. தொடர்ந்து அந்த பிரசன்னத்திலே எங்களை வைத்தருளும் சுவாமி.